எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் ரொம்ப வெரைட்டியாக இருக்கிற ஒரு புட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. மீல் மேக்கர் புட்டு, சோயா புட்டு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி டின்னர் டைம்லும் எடுத்துக்கலாம். 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம புட்டு செய்ய போகிறது. அதுக்காக 50 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கு. சோயா பால்ஸ் தான் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா ஒரு 40 to 50 சோயா சங்க்ஸோட பால்ஸ் எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி ஊற்றி நம்ம இது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நல்லா சாக் ஆகிற வரைக்கும் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இல்லை கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு மூடி வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படி இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அடுத்தது புட்டு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு புட்டு பவுடர் எடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய புட்டோட ரெசிபிஸ் அப்லோட் பண்ணி இருக்கு, அதுல எல்லாம் டவுட் வந்துட்டே இருக்கு. புட்டு மாவுனா என்ன அப்படின்ட்டு. இது வந்துட்டு அரிசி மாவு தான், வறுத்த அரிசி மாவு. ரொம்ப ஃபைனாக இருக்கிறது இல்லை, கொஞ்சம் ரவா சைஸ் இருக்கிற அரிசி மாவு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. 1.5 கப்பு புட்டு மாவுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். சில டைம் கொஞ்சம் அதிகமாக கூட தேவைப்படும். ஒன்றா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தொளிச்சு மெதுவாக இது நம்ம சாக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம நிறைய புட்டோட ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோன்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணலை. அப்போது அது வந்து ரெகுலராக பார்க்குறவங்களும் நான் இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த டைம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்கிறேன். புட்டு மாவோட டீட்டெயில்டாக இருக்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. புட்டு மாவு நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், அதே மாதிரி மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் கிடைக்கும். எல்லா இடத்துக்கும் எல்லா ஷாப்லையும் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரியாக இருந்தால் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் கேரளா புட்டு ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்தா நிறைய பிராண்ட் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சோயா சங்க்ஸ் பார்த்துக்கலாம். மீல் மேக்கர் அது வந்துட்டு சுடு தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊறி கிடச்சிருச்சு. இப்போவும் இது நல்லா சூடாக இருக்குது, அதனால பச்சை தண்ணிக்குள்ளே 2 டைம் போட்டு நல்லா கழுக்கி இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா ட்ரையாக இருக்கணும். இதுக்குள்ளே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா புட்டு மாவுக்குள்ளே போடும்போது மாவு மறுபடியும் ஈரமாயிடும், புட்டு வந்து கட்டியாகவும் போயிடும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் புட்டு மாவு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக தோணுது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக தண்ணி தொளிச்ச போதும். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதில் 1/4 கப் அளவு தண்ணி கூடி தொளிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணி மாவு கரெக்ட் பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து நம்ம கையில் பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் ட்ரையாக தோணுது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ண போதும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்தது தண்ணி ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துக்கோங்க. பாதி பாதி போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு கூடி சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கு, அதுவும் சேர்த்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வேணால் இடித்து அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கு. கருவேப்பிலை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் கை வச்சு ரொம்ப மெதுவாக எல்லாமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அமுத்தக்கூடாது, ரொம்ப மெதுவாக எல்லா மாவும் நம்ம இப்போ சேர்த்துருக்கிற அந்த மிக்ஸு கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும், நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி மாவு எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அமுத்தக்கூடாது. பாருங்கள், இது இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸாக இருக்குது. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் கூட இந்த டைம் இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் புட்டு குட்டிக்குள்ளே மாவு ஃபில் பண்ணி புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். புட்டு குட்டிக்குள்ளே சில்லு போட்டு தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் நடுவில் போட்டு மறுபடியும் மாவு போட்டு அமர்த்தாமல் அந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அமர்த்திருச்சு அப்படின்னா புட்டு வந்து கட்டியாகி போயிடும். மாவு அமர்த்தக்கூடாது. கரெக்டான அளவுக்கு சோக்காக இருக்கிறதுனால அது வெந்து வரும்போதே கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த புட்டு குத்தி இல்லை அப்படின்னா ஸ்டீமர் இருக்கும் இல்லை, இட்லி தட்டு இருந்தாலும் போதும். அந்த தட்டில் கீழே வந்து ஆவி வர்ற அந்த ஓட்டைக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த மாவு அப்படியே அந்த இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி புட்டு செஞ்சுக்கலாம். அப்போது அதுக்கு உதிரி புட்டு அப்படின்னு சொல்வேன். நம்ம இது குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி அந்த ஆவியில் குழல் வச்சு தான் வேக வச்சு எடுக்கிறது. 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துடும். பாருங்கள், மீல் மேக்கர் புட்டு இல்லை இருந்தால் சோயா புட்டு ரெடியாக இருக்குது. நல்ல மணமாக இருக்கிற ஒரு புட்டாக இருக்குது. இந்த சோயா கூட நம்ம இதுக்குள்ளே வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து எல்லாமே ஒன்றா ஆவியில் வேகும்போது நல்ல மணமாக இருக்கும். நம்ம எடுத்த அந்த ஒரு குவான்டிட்டியில் இதே மாதிரி
ஃபுல்லாக இருக்கிற முழுசாக இருக்கிற 3 குட்டி புட்டு செஞ்சு எடுத்துருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்துட்டு கறி ஊற்றி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். ஆனால் காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுல கறி தான் நல்லாயிருக்கும். மீன் கறி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு காரமாக இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச எந்த கறி ஊற்றி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சூடோடையே சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கறி ஊற்றாமே நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.